ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த 2 செய்தால் உன் நிலைமை மாறும்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் எதெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம். அப்படி செஞ்சு பார்த்தா இப்படி செஞ்சால் என் நிலைமை மாறுமா, இதை செஞ்சால் என் நிலைமை மாறுமா, எவ்வளவோ செஞ்சு உன் வாழ்க்கையில் மாற்றம் காணலை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லித் தருகிறதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் நிலைமை மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் 12 பேர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். முதலாவது அங்கே 12 பேர்களை தெரிந்து கொண்ட பிரதான நோக்கம், நம்மளை தெரிந்து கொண்ட பிரதானமான நோக்கம் தம்மோடு கூட இருப்பதற்கு. இதற்குத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தையே நம்ம மறந்துடுறோம். ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் ஆண்டவரை ஆலயத்துக்கு வருகிறோம், ஏன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம் தெரியலை. ஏதோ போகணும், ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு போகணும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். மற்ற நாள் ஜெபிக்க மாட்டேங்கிறோமே, அவரோடு கூட நம்ம அமர மாட்டேங்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நீங்கள் அவரோடு கூட அமருவதற்கு கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொன்னார், என் கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? குறைஞ்சது 1 மணி நேரமாவது. குறைஞ்சது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும். நீங்கள் அநேகர் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. காலையில் எந்திரிச்சு கட்டாயமாக வேலை செய்வாங்க, என்னென்னலாமோ செய்வாங்க, செல்ஃபோனை பார்ப்பாங்க, செல்ஃபோனில் நோண்டுவார்கள், உறவினர்கிட்ட பேசுவார்கள், நண்பர்கிட்ட பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? கர்த்தரை உயர்த்துகிறீர்களா? எப்போ நீங்கள் கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்வில் உயர்வை காண முடியும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மகிமையை காண முடியும். அவரோடு கூட இருப்பதற்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை தான் நம்ம செய்யணும். இதை செஞ்சால் நிலைமை மாறும். 2வது தான் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரசங்கம் பண்ணுன்னா மைக்கு பிடிச்சி பேசுகிறது, சண்டே சர்வீஸில் பாஸ்டர் பேசுகிறார் பாருங்க, அதுதான் பிரசங்கம் நினைக்கக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்க கூட வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதும் பிரசங்கம்தான். இயேசு நல்லவர், இயேசுவிட்ட வாங்க உங்கள் நிலைமை மாறும் சொல்லி பாருங்கள். இயேசுவிட்ட வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இயேசுவிட்ட வாங்க உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். இப்படி சாதாரணமாக 2 வார்த்தை சொல்வதும் பிரசங்கம் தான். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதும் பிரசங்கம் தான். நம்ம தவறாக விளங்கி கொள்கிறோம். ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுறது, ஏதோ யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுறது, இல்லை என்று சொன்னால் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண, இதுதான் பிரசங்கம்னு நினைக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை 2 வார்த்தையை, இயேசு நல்லவர், அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை அற்புதம் செய்வார். வியாதியோடு கூட இருக்கிறவங்களுக்கு இயேசுவிட்ட வந்தால் வியாதி குணமாகும். கடன் சுமையோடு கூட இருக்கிறவங்களுக்கு கடன் சுமைகள் மாறும். எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். திருமணம் நடக்கும். இப்படி தெரிஞ்ச வார்த்தையை இயேசுவிட்ட வாங்க அற்புதம் நடக்கும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு, எளிமையான வார்த்தையை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அது அவருக்கு செய்கிற ஊழியம். நீங்கள் எப்போ அவருக்கு ஊழியம் செய்கிறீங்களோ, எப்போ அவரை பற்றி சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் நிலைமை மாறும். அதுதான் ஆசீர்வாதம். இதை நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அங்கே போனால் மாறிடும், இங்கே போனால் மாறிடும், அந்த மருத்துவமனைக்கு போனால் மாறிடும். நம்ம மருத்துவமனையை குறித்து சொல்லக்கூடாது, மற்ற மனிதனை குறித்து சொல்லக்கூடாது. நம்ம இயேசுவை மட்டும் சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். இயேசுவிட்ட வா, உன் நிலைமை மாறும். இதை சொல்வதற்குத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த 2 காரியத்தை செஞ்சு பாருங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்கள், இயேசுவோடு கூட அமர்ந்து பாருங்கள், உங்கள் நிலைமை மாறும். இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் நிலைமையை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.